வெல்கம் டு மை சேனல். ஸோ இது நம்ம சேனலோட லோகோ. இது நம்ம சேனலோட நேம் செல்லா டெக் டிசைன். கீப் ஷார்ப் யுவர் பிரைன். நம்ம ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டோகேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் கமெண்ட்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் பற்றி பார்த்தோம். அந்த டைப்ஸில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பேசிக் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்பிளே கமெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பேசிக் கமெண்ட்ஸில் மொத்தம் 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் லிமிட்ஸ், செகண்ட் ஒன் ஜூம், தேர்ட் ஒன் வந்து பேன். ஸோ இதில் இப்போ லிமிட்ஸ் செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் மெனு பார் சொல்லுவாங்க. ஓகே, ஃபைல், எடிட், வியூ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து மெனு பார், ஆட்டோகேடோட மெனு பார். ஸோ செகண்ட் ஒன்று இருக்கிறது வந்து பை லேயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பை லேயர், 2 டைமென்ஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது அப்புறம் இந்த 3D மாடல், இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிற எரேஸ் கமாண்டு, காப்பி, மிரர் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரைட் சைடு, லெஃப்ட் சைட் கார்னர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் டூல் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது மெனு பார், செகண்ட் ஒன்று வந்து டூல் பார். இப்போது கிரிட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ட்ராயிங் ஏரியா சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம ட்ராயிங் வரைய போகிறோம். ட்ராயிங் ஏரியாவில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு லோயர் கார்னரில் யூசிஎஸ் இருக்குது. ஸோ யூசிஎஸ்னால் யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடு அப்பர் கார்னரில் பார்த்தீங்கன்னா WCS இருக்குது. ஸோ இந்த WCSனால் வேர்ல்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் சொல்ல வேண்டியது கமாண்ட் ப்ரமோட் ஏரியா. ஸோ இந்த கமாண்ட் ப்ரமோட் ஏரியா அப்படின்றது நம்ம கொடுக்குற கமாண்ட்லாம் அது அங்கே தான் அப்ளை ஆகும். லாஸ்ட் ஒன்று ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த மாடல் லேஅவுட் 1, லேஅவுட் 2 அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் பார். ஓகே, இதுதான் ஜஸ்ட் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மெனு பார், நெக்ஸ்ட்டு டூல் பார், ட்ராயிங் ஏரியா, கமாண்ட் ப்ரமோட் ஏரியா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த ஒரு 5 இருக்குது. ஸோ இந்த 5 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு லிமிட்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லிமிட்ஸுக்கு ஷார்ட்கட் கிடையாது. ஸோ நம்ம லிமிட்ஸு ஃபுல்லாக தான் டைப் பண்ணி ஆகும். ஓகே, லிமிட்ஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, லிமிட்ஸ் டைப் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்தாச்சு, என்ட்ரு கொடுத்துக்கலாம், என்ட்ரு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர்னு கேட்குது. ஸோ நம்ம 0,0 கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். 0,0 வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் சைட் கார்னர். ஸோ அப்பர் ரைட் சைட் கார்னர் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குது. எக்ஸாம்பிளுக்கு A4 ஷீட்டோட லேண்ட்ஸ்கேப் சைஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, A4ஓட லேண்ட்ஸ்கேப் சைஸ் பார்த்தீங்கன்னா 297க்கு 210 தான் A4 ஷீட்டோட லேண்ட்ஸ்கேப் சைஸ். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ நான் லிமிட்ஸு செட் பண்ணிட்டேன். ஓகேவா, இதுதான் இந்த லிமிட்ஸ் செட் பண்ணுறது அப்படின்றது இதுதான். ஓகே, ஜென்ரலாக லிமிட்ஸு ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் ஃபுல் மாடல் ஸ்பேஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரைகிற ட்ராயிங் பர்டிகுலர் லிமிட்ஸில் தான் இருக்குது, அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா லிமிட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லிமிட்ஸு மறுபடியும் கமாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. லிமிட்ஸ் கொடுத்தாச்சு, என்ட்ரு கொடுத்தாச்சு. ஸோ இதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த லிமிட்ஸை தாண்டி நம்மளால் ஒரு லைனோ ஒரு சர்க்கிளோ ஒரு எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் வரைஞ்சது இங்கே என்னால் வரைய முடியும், இங்கே என்னால் கிளிக் பண்ண முடியாது. சாரி, இது லிமிட்ஸ்குள்ளே இருக்குது போல். இங்கே கிளிக் பண்ண முடியல பார்த்தீங்களா. ஸோ இங்கே கிளிக் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவுட் சைட் லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டிடுச்சு நமக்கு. ஸோ அந்த ஹைலைட் ஆகி காட்டுது இல்லையா. ஸோ லிமிட்ஸுக்கு மேலே நம்மளால் வரைய முடியாது அப்படின்றது தான் அவுட் சைட் லிமிட்ஸ் அப்படின்றத காட்டுது. ஓகே,
ஸோ இந்த லிமிட்ஸ் செட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ஒரு ட்ராயிங்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டிங்க, நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சாச்சு, பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, அதாவது ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட்டுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி கொடுத்தாலே பிளாட் ஏரியா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நேமு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க. நேமில் என்ன பிரிண்டர் நேமு அதெல்லாம் செட் பண்ணிவிடுவீங்க. எனக்கு பிரிண்டர் இல்லாதனால நான் பிடிஎஃப்காக வச்சுக்கிறேன். ஸோ நம்ம A4 ஷீட்டோட லேண்ட்ஸ்கேப் சைஸ் கொடுத்தோம். ISO A4 லேண்ட்ஸ்கேப் சைஸு இங்கே இருக்குது 297 210. ஸோ வச்சாச்சு. இந்த பிளாட் ஏரியா இருக்குது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லிமிட்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த லிமிட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லேட் லேஅவுட் ப்ரிவியூ பார்த்தீங்க சென்டரில் வேணும் எனக்கு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் செட் பண்ண ஏரியாவுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகே, இப்போது நான் மறுபடியும் பிளாட் கொடுக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இதை லிமிட்ஸ் செட் பண்ணிட்டேன், சென்டர் பிளாட் கொடுத்துட்டேன். ப்ரிவியூ பார்த்தேன்னா அந்த லிமிட்ஸில் எனக்கு இந்த 4 சர்க்கிள் இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 சர்க்கிளுமே வருது. இப்போது இங்கே வேறு ஏதாவது வர முடியுதா? இல்லை, நான் லிமிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். லிமிட்ஸில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் வரைகிறேன் ஏதோ ஒரு சர்க்கிளோ ரெக்டாங்கிளோ லைனோ இல்லை ஒரு ஆர்க்கோ ஏதோ ஒன்று வரைஞ்சாச்சு. ஸோ இது எல்லாமே அதில் இருக்குது இல்லையா. இப்போது மறுபடியும் கண்ட்ரோல் P கொடுத்தாச்சு, பிளாட் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் லிமிட் செட் பண்ணியாச்சு. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா சென்டர் பிளாட் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஆர்க் சர்க்கிள் லைன்லாம் வரல பார்த்தீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ பிரிண்ட் எடுக்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணோம்னா விண்டோ சூஸ் பண்ணி எங்கேருந்து எங்கே வேணும் அப்படின்ற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக பிரிண்ட் கொடுக்குறதுக்கு இந்த லிமிட்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் ஜூம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூம். ஜென்ரலாக மவுஸில் சென்டர் பட்டன் இல்லையா, இந்த ஸ்க்ரோல் பட்டன். ஸோ அதை வந்து அப் சைட் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் இன், டவுன் சைட் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் அவுட். இந்த ஆப்ஷன் மவுஸில் ஸ்டாண்டர்டாக செட் பண்ணி பேசிக்காகவே செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஜூம் கமாண்டுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இசட். ஜூமுக்கு இசட் டைப் பண்ணி என்டர் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல், சென்டர், டைனமிக், எக்ஸ்டெண்ட், ப்ரீவியஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 ஆப்ஷன் கொடுவாங்க. ஸோ இந்த 8 ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்டை. நான் பேசிக்காக இதில் ஒரு 5 டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 டைப்பை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜூம், என்டர், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆல். ஸோ இதில் ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகிருக்கு. ஏ ஹைலைட் ஆகிருக்கு, சென்டரில் சி ஹைலைட் ஆகிருக்கு, டைனமிக்கில் டி ஹைலைட். இந்த மாதிரி ஹைலைட் ஆன ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் என்ட்ரு பண்ணாலே போதும், அது கமாண்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஜூம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு இப்போ நான் ஆல் எல்லாமே நான் ஜூம் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதும், வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த ஜூம் கொடுத்துட்டு எல்லாமே வேணும் அப்படின்னா ஜூம் கொடுத்துட்டு ஆளுக்கு ஏ கொடுத்தா போதும். ஸோ சென்டர்னா சி கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் ஹைலைட் பண்ணலை அப்படின்னா எது கேப்ஸில் இருக்கோ அந்த லெட்டர் மட்டும் கொடுத்தாலே போதும். இது எனக்கு அட்வான்ஸு 2023 வெர்ஷன்றதுனால எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியே காமிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஓகே, இந்த ஜூமில் ஆல் அண்டு எக்ஸ்டெண்ட், ஸோ இது ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் ரெண்டுமே எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இப்போ ஜூம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் இ ஃபஸ்ட் லெட்டர் இல்லையா, ஸோ இ கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் எல்லாமே எக்ஸ்டெண்ட் மேக்ஸிமம் இந்த மாடல் ஸ்பேஸில் வரைஞ்சிருக்க எக்ஸ்டெண்ட் லிமிட் வரைக்கும் போய் ஜூம் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் இந்த எக்ஸ்டெண்ட். அதே மாதிரி தான் இந்த ஆலும் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஜூம், ஆல் அண்ட் எக்ஸ்டெண்ட், ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான பர்பஸ் பண்ணுறது தான், ஒரே மாதிரியான யூசேஜ் பண்ணுறது தான். ஸோ ஜூம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன ஆப்ஜெக்ட் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்றத ப்ரீவியஸ்க்கு பி ஃபஸ்ட் லெட்டர் இல்லையா, ஸோ கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் இந்த இடத்துல தான் ஜூம் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்றத அது காட்டிடும். ஸோ அதுக்கு லாஸ்ட் நம்ம என்ன ஜூம் பண்ணி பார்த்தோமோ அதை பார்க்குறதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்கேல் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்டோ. ஸோ பர்டிகுலர் ஏரியா
நான் ஜூம் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஆர்க் எனக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜூம் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் விண்டோ பண்ணி ஜூம் பண்ணி பார்க்கணும்னா, இப்போ இவ்வளோ ஆப்ஜெக்ட் இவ்வளோ லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ எனக்கு இது மட்டும் தான் ஜூம் பண்ணணும் அப்படின்னா அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் ஜூம் ஆகும். ஸோ லாஸ்ட் ஒன்று ஆப்ஜெக்ட். ஸோ நிறைய அசம்பிளிஸ்லாம் வரைஞ்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்கும் போது சின்ன சின்ன பார்ட்லாம் வரைஞ்சி அதை அசம்பிளி 2Dலேயே அசம்பிளிலாம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பார்ட்டை பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நான் பண்ணி பார்க்கணும், ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஜூம் ஆப்ஜெக்ட் கமாண்ட் யூஸ் ஆகுது. ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதும். கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே, அது மட்டும் ஜூம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த ஜூம் ஆப்ஜெக்ட். ஸோ நான் இந்த 5 டைப்பாக தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, டிஸ்பிளே கமெண்ட்ஸில் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேன். ஸோ பேனுக்கு ஃபுல்லாக பேன் டைப் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ஷார்ட்கட் பி கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கர்சர் பாயிண்ட் வந்து மாறிடும். ஸோ டோட்டல் மாடல் ஸ்பேஸையும் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த பேன் யூஸ் ஆகுது. ஓகே, இதை எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஜூம் என்டர் ஆல். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சில இதிலலாம் சாஃப்ட் காப்பி செக் பண்ணுவாங்க ஒரு சில ஆஃபீஸ்லலாம். ஸோ ஹார்ட் காப்பி எதுக்கு பிரிண்ட் எடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சாஃப்ட் காப்பீஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சாஃப்ட் காப்பி செக் பண்ணும்போது இந்த பேன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது கரெக்டாக இருக்கா, இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கா, ஸோ இங்கேருந்து இந்த டைமென்ஷனில் இது இருக்கா, ஸோ இதுலேருந்து இது இருக்கா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பேன் பண்ணி பார்க்குறது, ஒவ்வொரு இதையும் இந்த மாடல் ஸ்பேஸை டோட்டலாக ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த பேன் யூஸ் ஆகுது. ஸோ இந்த பேனோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மவுஸ் இந்த ஸ்க்ரோல் பட்டன் இல்லையா, இந்த அப் சைட் டவுன் சைட் ஜூம் இன் ஜூம் அவுட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதையே ஹோல்ட் பண்ணால் பேன் ஆகிடும். ஸோ ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஸோ ஹோல்ட் பண்ணால் பேன் ஆகிடும். நம்ம பேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரே பட்டன்லேயே 2 ஆப்ஷன் இருக்கும். சென்டர் பட்டன் ஸ்க்ரோல் பட்டனில் ஜூம் இன் அப் சைட், ஜூம் அவுட் டவுன் சைட், ஹோல்ட் பண்ணால் பேன் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கமாண்ட். ஸோ இந்த மெஷரிங் கமாண்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.